நல்லா இருக்கும். உலக பிரகாரமாக நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க. போன உடனே நீங்களா இல்லைன்னா அவங்களோ கேட்குற முதல் வார்த்தை என்ன? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. போன உடனே அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே என்ன தான் கேட்குறோம்? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, எனக்கு பிரியமானவர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க? நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்க? ஸோ இப்போ மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99% பதில் என்ன வரும்? இல்லைங்க நாங்கள் ரொம்ப டல்லாக இருக்கோங்க அப்படின்னா வரும். எப்பா வியாதிக்கு கணக்கே இல்லைங்க, கஷ்டத்துக்கு கணக்கே இல்லை, இப்படியா சொல்லுவாங்க? என்ன எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு 100க்கு 99% ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, நல்லா இருக்கிறோம் அப்படிம்பாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏதோ சும்மா சொல்லலைங்க, இதுதான் தேவ சித்தம். இவங்க சும்மா ஒன்றும் கேட்கல நல்லா இருக்கீங்களான்னு. அந்த தேவன் நம்மளை படைக்கும் போதே அந்த நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் படைச்சதுனால தான் இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துலேருந்து வருது, நல்லா இருக்கீங்களான்ட்டு. அது மாதிரி அவங்களும் என்னதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்கும் அப்படிங்காங்க. பிற மறுபடியும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்து பேசினத்தான் அவங்களுடைய சில குறைவுகள், சில பிரச்சனைகள் அதெல்லாம் பற்றி என்ன பண்ணுவாங்க. ஆனால் வாசலில் நின்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நீங்கள் நாளும் நல்லா இருப்போம். பிரைஸ் காட். ஏன் நம்ம நல்லா இருப்போம்? ஏன் தேவன் நல்லா இருப்பது அவர் சித்தமாக வச்சிருக்கிறாருன்னா, சங்கீதம் 119:68 எல்லாருக்கும் தெரியும் தானே? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவன் யாரா? நல்லவராம். அவர் என்ன செய்தாராம்? நன்மை செய்தாராம். அப்போ அவர்கிட்ட இருந்து நன்மை தான் என்ன செய்யும்? வரும். பிரைஸ் காட். அதனால தான் அவர் படைச்சப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொன்னார்? எல்லாம் நல்லது என்று கண்டார். ஏன் கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு குரூப் வர்றாங்க அப்படின்னா, நல்ல எண்ணத்தில் தாங்க அப்படி சொல்கிறாங்க. என்னென்னா, வெளியில் நடக்கிற கெட்டதை பார்க்குறாங்களா? இப்போ மழை சரிஞ்சிருது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அங்கே தீ பிடிச்சிருது, வெள்ளம் வந்துட்டு, மழை தான் பெஞ்சுது ஆனால் அது வெள்ளமாக மாறிட்டு, இப்படிலாம் நடந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏங்க இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க கடைசியாக சொல்கிற கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? கடவுள் நல்லவர்னு சொல்கிறாங்க. கையை தட்டுங்க. என்ன சொல்கிறாங்க? கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் அதில் கொஞ்சம் கூர்ந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லலை, அவங்க கடவுள் நல்லவர்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க இங்கே நடக்கிற தீமைகளை பார்த்துட்டு, கெட்டதை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா ஏன் இப்படி தீமை நடக்கணும்? அப்போ தீமையே நடக்காத அளவுக்கு நன்மை ஆளுகை செஞ்சிட்டுன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நல்லதை எதிர்பார்க்குறாங்க. உலகத்தில் சில தீமைகள், சில கெட்டது நடந்த உடனே அவங்க தீர்மானிச்சிருந்தாங்க, இல்லை கடவுள். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் இருக்காரு குமாரு, கடவுள் இருக்கார். பிரைஸ் காட்.